வணக்கம். நாம் இன்று திருக்குறள்ல 8வது அதிகாரமான அன்புடைமை, அதில் 2வது திருக்குறளான அன்பிலார் எல்லாம் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அன்பிலார் என்றால் அன்பு இல்லாதவர். எல்லாம் தமக்குரியர் என்றால் அனைத்தும் தமக்கே உரியது என நினைப்பவர். அன்புடையார் என்றால் அன்பு உடையவர். என்பும் என்றால் என்பு என்பது எலும்பு என்பதன் மருவுச் சொல் ஆகும். இங்கு என்பும் என்பது எலும்புடன் கூடிய உடலாலும் என்று பொருள்படும். உரியர் பிறர்க்கு என்றால் பிறருக்கு உரியவராயிருப்பர். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம். அன்பு இல்லாதவர் அனைத்தும் தமக்கே உரியது என நினைப்பவர். ஆனால் அன்பு உடையவரோ தனது எலும்புடன் கூடிய உடலாலும் பிறருக்கு உரியவராயிருப்பர் என்பது பொருள். அன்பு என்பது பகிர்வதன் வெளிப்பாடு. உண்மையான அன்பு கொண்டிருக்கும் ஒருவர் தன்னையே மறந்து தனது அன்புக்குரியவரின் நலனுக்காக எதையும் தியாகம் செய்ய முன்வருவார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.